நம்ம கட்சிக்கு லெட்டர் பேட் ரெடி பண்ணிட்டாங்க. லெட்டர் பேட் பாக்குறீங்களா? லெட்டர் பேடா? அதுக்குள்ள ஒருத்தன் கொடி லெட்டர் பேட்ல இருந்து எல்லாம் தரமா தயார் பண்ணிட்டாங்களே. ஐயோ, ரொம்ப ரொம்ப இதா இருக்காங்க போலயே. சீக்கிரமா கைஸ். ஆனா நம்மள யாரும் ஒரு லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லிடக்கூடாது கைஸ். அது வேற முக்கியம் நமக்கு. ஓ அண்ணா பின் பண்ணி விட்டுருங்க. ஆப்பா போட்டு விட்டு பின் பண்ணி விட்டுறேன். சென்ட் பண்ணிட்டேன் ஐடி பாஸ்வேர்ட். கைஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பார்ட்டி ஆபீஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மதன் முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற கழகம்னா லவடே மதன் முன்னேற்ற கழகம் போட்டிருக்காங்க. டேய் நான் முன்னேறி ரொம்ப நாள் ஆச்சுடா டேய். அண்ணா எம்எம்கே மதன் முன்னேற்ற கழகம் இல்லையா? மக்கள் முன்னேற்ற கழகம்பா. மக்கள் முன்னேற்ற கழகம்பா. மக்கள் முன்னேற்ற கழகம்பா. நம்ம முன்னேறி என்னமா பண்றது? நம்ம மக்கள் தான் முன்னேறி வைக்கணும். என்னப்பா நீ இப்படி இருக்கிற? நம்ம தான் முன்னேறி ரொம்ப வருஷம் ஆச்சு. மக்களுக்காக தான் நாம், மக்களுக்காக தான் நாம், மக்களால் நாம், மக்களுக்காகவே நாம் அப்படின்னு போயிடுறோம் நம்ம. ஓகே, புரிந்து போச்சு. அண்ணன் கவலையில குளிக்க போறேன், மறந்துடாதீங்க. மாத்தி போட்டுறாதீங்க ஓட்டெல்லாம். கான்கர் சிம்பிள் தான் உங்கள் சின்னம். கான்கர் சின்னம் கைஸ். கொடி கொடி சீக்கிரம் அறிவிக்கிறேங்க கைஸ். கொடி கூடிய விரைவில் நடக்குது. தளபதி அழைச்சாருன்னா கண்டிப்பா டிவிக்கு கூட்டணி இருக்கு. தளபதி கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சூப்பர் சாட் போட சொல்லுங்க. 10,000 சூப்பர் சாட் போட சொல்லுங்க. கொடியில வந்து ஒரு கன் வேணும்னா, கன் சிம்பிள் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. கொடியில கண்ணு இருந்தா, கொடியில கண்ணு இருந்தா புரட்சி போராளிகள்னு சொல்லி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. கைது பண்ணுவேன். அது என்ன அப்ப அந்த கான்கரர் சிம்பிள் அதுல இருக்கலாம். அதெல்லாம் தப்பு இருக்கே, பாத்தியா இல்லையா? கொடி வந்து இது கருப்பு கலர் கொடியில கோல்டு கலர்ல கான்கிரஸ் சிம்பிளோட எம்எம்கேன்னு போட்டிருக்கோம். கொடிலாம் சும்மா தரமா இருக்கும். அப்படியே கார் எல்லாம் போட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் மிஸ். வேற மாதிரி இருக்கு கொடி. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ற வரும், வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து 4 மாசத்துக்கு ஒரு தடவை கொடியை பத்தி தான் பேசுறது இல்லை. நம்ம டெய்லி பேசுவோம், பிரச்சனை இல்லை. சொல்லிடுங்க தளபதிட்டு வந்து இப்போ தயாராக தான் இருக்காராம். 10,000 சூப்பர் சாட் போட்டாருன்னா, அழைப்பு விட்டாருன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டு தயாராக தான் இருக்கேன். கூட்டணி பேச்சுவார்த்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 தொகுதி கொடுத்தா போதும், இல்லை 1 கொடுத்தா போதும். நான் நிற்கிறது கொடுத்தா போதும். அவ்வளோவா பெருசாக வேறு எது இல்லை. நான் நிற்கிற இடத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு 1000 கோடி அது மட்டும் கொடுக்க சொல்லுங்க போதும். 1000 வேணாம், 1000 கம்மி தான். ஒரு 300 கோடி என் தொகுதிக்கு மட்டும் ஒரு 300 கோடி ஒதுக்கி சொல்லுங்க, ஜெயிச்சு கொடுத்துரு. என்னைக்கு உங்களுக்கு ராயல் பாஸ் போட்டு விட்டா நீங்க ஓட்டு போட்ட மாட்டீங்க. எனக்கு ராயல் பாஸா? நல்ல ஐடியா. சின்னம் பாம்பு இல்ல, சின்னம் வந்து கான்கர் தான் நம்மள சின்னம். பாம்பெல்லாம் இதுல போட்டா நல்லாவா இருக்கும்? நம்மள தப்பா சொல்லிட மாட்டாங்களா? பாம்பு மாதிரி கூட்டிடுவாங்க. காசு கொடுப்பீங்க நீ ஜெயிக்கவே ப்ரோ. உனக்கு தான் எல்லாமே நான் வச்சு என்ன பண்ண போறேன். IRL லைவ் தான் டெய்லியும் உனக்கு. எப்படி நான் எம்எல்ஏவா இருந்து எங்க போறேன், என்ன பண்றேன், எங்க என்ன பிரச்சனை தீக்கிறேன்னு டெய்லி IRL லைவ் தான். கேக்குறது எல்லாம் நடக்கும். மக்கள் ரூம் 5 வருஷமா உனக்கு IRL லைவ் தான். வெளிநாட்டுல இருந்து தொகுதி மக்களுக்காக எல்லா ஊர்ல இருந்து ஃபண்டா இருக்கு. உனக்கே தெரியும்ல. நம்ம சும்மாவே நமக்கு இறக்குவாங்க. அப்ப யோசிச்சு பாரு மக்களுக்காகனா எப்படி இருக்கும்னு. 35 மணி நேரம் என்ன 100 மணி நேரம் GTA லைவ் கூட போடுவாரு. GTA லைவ் இல்லப்பா, மக்களுக்கு GTA லைவா? நம்ம இறங்கி போய் மக்களுக்கு நல்லா செய்யறது. IRL லைவ் போடலாங்கல. இல்ல என்ன கேக்குறாங்களோ அத குடுக்கலாம்னு சொல்றேன். GTA லைவ்ல பைத்தியம் மாதிரி பேசிட்டு அப்படிலாம் எம்எல்ஏ ஆவறோம். IRL லைவ் போடுறோம். ஸ்கூல் திறப்பு விழாவா, இதுவா, உங்களுக்கு ஏதாவது ரோடு போடணுமா, காடு வேணுமா, எதுனாலும் IRL லைவ் போடும். டைரக்டா வெளிப்படைத்தன்மை அதிகம். டிரான்ஸ்பரன்சி. தட்டுறோம், தூக்குறோம், பொழக்கிறோம், வெடிக்கிறோம். அப்புறமேட்டு நான் பண்றதை நல்லதை வச்சு நீங்க PM ஆக்குறதுன்னு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதை மட்டும் இப்போ போட்டுருங்க. எம்எல்ஏ வைக்கிறது அது ரொம்ப முக்கியம். அததான் ஈவினிங் போட்டுட்டு இருந்தாங்க. எம்எல்ஏ முதல்லாம் வேணாம், எங்களுக்கு PM முதல்தான் வேணும். PM அப்புறம் அது வயசாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி நீங்க என்ன பண்றது, மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு எண்ணம் வேணும். அது வந்து உங்களுக்கே தெரியும், எனக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை. அதுல வந்து என்ன படிச்சிருக்காரு, டாக்டர் ஆயிருக்காரா, குவாலிட்டிஸா இருக்கும். போய் நீங்க எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டி இருக்கு. குழந்தைக்கெல்லாம் எல்லா குழந்தைக்கும் பேர் வைப்பேன். BTS 2.0, BTS 3.0.
அந்த ஜூனியர் பிடிஎஸ் ஜூனியர் பிடிஎஸ் மொபைல் பீட்டர் டேஞ்சர் பீட்டர். கைஸ் எல்லாம் நம்ம சின்னதை போடுங்க. பறக்கணும் நம்ம சின்னதான். எங்க இருந்தாலும் நம்மளோட இதுதான் இருக்கணும். போடுங்க எல்லாம். எம்எம்கே கட்சி ஃபேமஸ் பார்க்குற வழியை பாருங்க guys. எல்லாம் இனிமேல் நம்ம தான் எல்லாமே. என்னை உங்களுக்கே தெரியும், உங்களாலாம் வேற யாரையும் பார்க்கவே முடியாது. என்னையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்னை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். எப்பவுமே உங்க கூடயே தான் இருப்பேன். எந்த பிரச்சனாலும் உடனுக்குடன் சொல்யூஷன். பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியுமில்ல, நான் சொம்பு எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு அப்படி ஈக்குவலாக நிற்பேன். பார்த்துங்க. நாம் கைகள் ஓங்கும். வெரி குட். ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ, ஃபேண்டாஸ்டிக். மக்கள் முன்னேற்ற கழகம். ஐயோ இது அப்படி ஒரு கட்சி இல்ல போல, கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆகணும் போல. ரெஜிஸ்டர் அழகு ப்ரோ. MMK for 2031 guys. Come on. PR படிக்கிறாங்க. ஆளுக்கு என்னென்ன போஸ்ட் வேணுமோ இப்பவே எல்லாம் சூப்பர் சாட் போட ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் வந்து உங்க பேர்ல ஞாபகம் வச்சு வட்டம், கிளை வட்டம், மாவட்ட செயலாளர்லாம் இது பண்ண நிறுவுவேன். நம்மளோட கொள்கையே பிரைம் மினிஸ்டர் நானுதான். பிரைம் மினிஸ்டரா நானு, பிஎம்ஆ நானு. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். பார்த்து பண்ணுங்க guys.